இன்னைக்கு பிக் பாஸோட 4 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. 4மே சரவெடின்னு சொல்லலாம். பயங்கரமா விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும், 2 தரப்புலயுமே நம்ம கேள்வி கேட்கணும்னு நெனச்ச அத்தனை கேள்விகளையுமே கேட்டிருக்காரு. ப்ரோமோல அப்படித்தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மைக் செட்டோட தான் ரொம்ப சத்தமா இருக்குல்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ப்ரோமோல மைக் செட்டோட வராரு. உங்களுக்கெல்லாம் காது கேக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி, திவாகர் ஒவ்வொருத்தரோட பேரையும் சத்தமா கூப்பிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வது ப்ரோமோல மெயினா திவாகர் அண்ட் பார்வதிக்கு வந்து செம்ம ரோஸ்ட்டு. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க எதுக்கு எல்லாத்துக்கும் கத்துறீங்க? கத்தி கத்தி பேசுறீங்க. உங்களோட கருத்தை தெரிவிக்கணும்னா சாஃப்ட்டா தெரிவிக்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு இத சொல்றாரு. அதே மாரி தகுதி தராதரம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட சொன்னாரு. கரெக்ட்டான கேள்வி தான். ஏன்னா வார்த்தைகள கட்டாயம் பார்த்துக்கணும். அதனால இந்த ரோஸ்ட் வந்து திவாகருக்கு தேவை தான். பார்வதிக்கும் ஏன்னா அப்பதான் அடுத்த வாரத்துலேருந்து கத்தாம கொஞ்சம் ஷோ நகரும். ப்ரோமோ 4ல வந்துட்டு கனி அண்ட் எஃப்ஜே எல்லாத்துக்குமே செம ரோஸ்ட்டு. அதுவும் நியாயமான கேள்வி தான். ஆக்சுவலாக வந்து தீபாவளியும் போது எல்லாரும் எண்ணெயை தேய்க்கிறதுக்கோசரம் சட்டையை அவுத்துட்டு நின்னாங்க. அப்போ தப்பாக தெரியலையா? அப்போ ஏன் வந்து கனி வாய்ஸ் கொடுக்கல? நீங்கள் ஏன் சட்டை ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு அவங்களுக்கு நான் மட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கேள்வியை எடுத்து வச்சாரு. நமக்கு இருந்த அதே கேள்வி தான். ஆக்சுவலாக இதுன்னு இருந்ததுன்னா நீ சட்டை அவுக்கக்கூடாதுன்னா நானும் அதுக்கு கரெக்டு தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முடிவெடுங்க. நீங்கள் ஒரு சமயத்தில் வந்துட்டு அவங்க பண்ணினா ரைட்டு, இவங்க பண்ணினா தப்புன்னு வந்துட்டு செலக்டிவ் அம்னீஷியாவாக இருந்தால் கேள்வி கேட்கப்படும். ஆனால் வந்து அது 2 பேருமே திவாகரும் பார்வதியும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணணுங்கிறது கிடையாது. வேலை பார்க்க மாட்டேங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட். அதுவும் கரெக்டாக அவர் கேள்வி கேட்டார். 2 தரப்பில் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சோமோ அவர் கரெக்டாக கேட்டார். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இன்னுமே பர்சனல் ஃபேவரட்னு ஒரு கண்டஸ்ட் இன்னுமே வரல. இந்த வாரம் வந்து கலையரசன் வந்து வெளியாகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அது கன்ஃபர்ம்டு நியூஸ் தான். ஸோ கலை மட்டும்தான் இந்த வாரம் எவிக்ஷன். நாளைக்கு வந்து 4 வைல்ட் கார்டு என்ட்ரி. அதை தவிர ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ், அப்புறம் சாண்ட்ரா, பிரக்ஞன், அப்புறம் அமித், இவங்க 4 பேரும் தான். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு லேடி கண்டஸ்டன்ட் யாரோ உள்ளுக்குள்ளே வராங்களா என்னங்கிறது தெரில. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம வெயிட்டிங்க. இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சரவெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கட்டாயம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.